வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்பவே டேஸ்டியான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி தாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 கப்பு சின்ன வெங்காயம், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு இதில் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதோட கூடவே 8-10 போல் மிளகு எண்ணி எடுத்துக்கிட்டால் கூட ஓகே தான். மிளகையும் சேர்த்து இந்த மிளகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். எண்ணெயிலேயே மிளகு கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும்போது நம்ம இதை எல்லாத்தையுமே வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து இதே எண்ணெயில் நம்ம காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஆயில் போதும் அப்படிங்கிறவங்க விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதோட கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அந்த மிளகா தூளுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு நல்லா சுடு தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் துண்டுகளை அதில் போட்டு நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே பரவலாக போட்டு இது ஃப்ரை ஆகிட்டுருக்கிற நேரத்தில் மிக்ஸி ஜாரில் நம்ம வணக்கி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி அந்த கலவையும் சேர்த்துட்டு அதோட கூடவே நல்லா பழுத்த தக்காளி 2 பெருசாக இருந்தால் 1 போதும், அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் தனி மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 4-5 முந்திரி பருப்பு. இது நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்குங்கிறதுக்காக நம்ம அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து இந்த அளவுக்கு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். நல்லா பரட்டி நடுவில் விட்டுட்டு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு அதில் நம்ம தாளிப்புக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 சின்ன துண்டு கல்பாசி, அதோட கூடவே 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவையும் போட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் சூடேறினதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா புரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம், தக்காளி, மசாலா விழுத இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வர்றதுக்கு ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி, அதாவது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தேவையாகிற மாதிரி உள்ள கன்சிஸ்டன்சியில் எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம இதில் கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னாவே போதும். இது ஆல்ரெடி எல்லாமே வெந்தது தான். தக்காளியோடையும் அந்த மசாலாவோடையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டால் போதும். இது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் துண்டுகளையும் இதில் போட்டு கூடவே குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர், ஆல்ரெடி நல்லா வதக்கின மசாலா அப்படிங்கிறதுனால எல்லாமே ஒரு 2-3 மினிட்ஸில் மெர்ஜ் ஆகி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம போட்டிருக்க முந்திரி பருப்பு நம்மளோட குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும். இது எல்லாமே ஒரு 3 நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு காலிஃப்ளவர் கிரேவியாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் ரைஸ்க்கு கூட ரொம்பவே பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.